Hello students, welcome. நம்ம இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படினா acids, bases and salts. So 10th Cbse ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சிங்கிள் டேக் வீடியோ. எக்ஸாம்க்கு முன்னாடினால குயிக்கா ரிவைஸ் பண்றதுக்காகவே இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். So நம்ம சாப்டருக்குள்ள மூவ் பண்ணலாம். So what is acid? So acid is nothing but எந்த சப்ஸ்டன்ஸ் வாட்டர்ல ஆட் பண்ணும் பொழுது H+ ions ரிலீஸ் பண்ணுதோ அதுதான் acid. The substance releases or produces H+ ions in the presence of water is said to be acid. So H+ ions எப்பயுமே தனியா இருக்காது. அதனால அது வாட்டரோட கம்பைன் ஆயிட்டு இருக்கும் பொழுது என்ன எப்படி எழுதலாம் அப்படினா H3O+ ions ன்னு எழுதலாம். ஹைட்ரோனியம் ions. ஓகே. வாட்டரில் ஆட் பண்ணும்பொழுது மட்டும்தான் இந்த HCl H+ ஆகும் Cl- ஆகும் பிரியும், அயான்ஸாக பிரியும். வாட்டரில் இல்லை அப்படின்னா அது அயான்ஸாக பிரியாது. ஸோ சப்ஸ்டன்ஸ் விச் ரிலீசஸ் H+ ions in the presence of water is said to be acid. ஓகே. H2SO4 ஆசிட் தான், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ பேஸ் சப்ஸ்டன்ஸ் விச் ப்ரொடியூசஸ் OH- ion in the presence of water. Substance which produces OH- ion in the presence of water is said to be base. Sodium hydroxide is said to be base. Also potassium hydroxide K+ ஆகும் OH- ஆகும் பிரியும் வாட்டரில். ஓகே. ஸோ அல்கலி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பேஸை. பட் எல்லா பேஸையும் நம்ம அல்கலி சொல்யூஷன் சொல்லிட முடியாது. எந்தெந்த பேஸ் எல்லாம் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் அல்கலி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் பேஸ் விச் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் இஸ் செட் டு பி அல்கலி. அல்கலி சொல்யூஷன். Bases which dissolves in water is called alkali. பட் எல்லா பேஸையும் நம்ம அல்கலி சொல்யூஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்தெந்த பேஸ் வாட்டரில் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் அல்கலி சொல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போது ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஒன்று சேர்ந்தா சால்ட் ப்ளஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் HCl ப்ளஸ் NaOH we get salt NaCl ப்ளஸ் வாட்டர். ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம எப்பயுமே வாட்டரில் தான் ஆசிட் ஆட் பண்ணணும் பொறுமையாக. பட் ஆசிடில் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. பிகாஸ் த ரியாக்ஷன் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். ஸோ தட் த ஆசிட் ஸ்பிளாஷஸ் அவுட் அண்ட் இட் காசஸ் பர்ன்ஸ். அதாவது நம்ம ஆசிடில் வாட்டர் ஆட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா அது கொஞ்சம் தெரிச்சிரும், அந்த ஆசிட் நம்ம மேலே பட்டுரும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து ஹைலி எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்றதுனால ஹீட் அதிகமாக ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் அந்த கிளாஸ் பாட்டில்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னா இந்த மாதிரி வார்னிங் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வார்னிங் சிம்பிள், இது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இது வார்னிங் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டேஞ்சர், காசஸ் சிவியர் ஸ்கின் பர்ன்ஸ் அண்ட் ஐ டேமேஜ், மே காஸ் ரெஸ்பிரேட்டரி இரிட்டேஷன் அப்படின்லாம் இதில் காஷன்ஸ் இருக்குது. டேஞ்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், எப்பயுமே வாட்டரில் தான் ஆசிடை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நாம் ஆசிடில் வாட்டரை டைரெக்டாக ஆட் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் த ரியாக்ஷன் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். இஸ் இட் கிளியர்? ஓகே. ஸோ வாட்டரில் ஆசிட் ஆட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா ஆசிடுடைய கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைல்யூஷன் அப்படின்னா while adding acid to water, the concentration of ஆசிட் ஆர் பேஸ் என்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம வாட்டரில் ஆட் பண்ணுறோமோ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
while adding acid to water, the concentration of acid decreases per unit volume. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம டைல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்டன்ஸ் வந்து இதுதான் ஆசிட் இல்லை இதுதான் பேஸ் அப்படின்றத நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லிட்மஸ் பேப்பர் இருக்குது, இல்லை ஃபினாஃப்தல் இண்டிகேட்டர் இருக்குது, மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்டன்ஸ் ஆசிட் தான், இந்த சப்ஸ்டன்ஸ் பேஸ் அப்படின்ற கலரை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஆசிட்லேயும் பேஸ்லேயும் என்ன மாதிரியான கலர் சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சாம்பிள் சொல்யூஷன், red litmus first, next blue litmus, and then phenolphthalein indicator, next methyl orange. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு பீக்கரில் கொஞ்சமாக ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லிட்மஸ் பேப்பர் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரெட் லிட்மஸ் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் லிட்மஸ் பேப்பர், ஸோ திஸ் ஒன் ரெட் லிட்மஸ் பேப்பர். இது எடுத்து ஆசிடில் டிப் பண்ணால் என்ன கலர் சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் நான் வந்து உங்களுக்கு ரெட் லிட்மஸ் பேப்பரை டிப் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை, த ரெட் கலர் ரீடைன்ஸ். ஓகே, ரெட் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது, ரீடைன்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ளூ லிட்மஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளூ லிட்மஸ் ஆசிடில் டிப் பண்ண என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். இட் சேஞ்சஸ் டு ரெட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபினாஃப்தலின் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபினாஃப்தலின் இண்டிகேட்டர், ஸோ ஃபினாஃப்தலின் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஆசிடில். ஸோ இட் இஸ் கலர்லெஸ், எந்த கலரும் கொடுக்கல. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர் ஆட் பண்ணலாம். மெத்தில் ஆரஞ்ச் சொல்யூஷன். மெத்தில் ஆரஞ்சோடைய கலர் ஆக்சுவலாக எல்லோ கலர். இதனுடைய மவுத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர். ஸோ இது அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தெரியுது நமக்கு, பட் ஆக்சுவலி இட் இஸ் எல்லோ கலர். ஓகே, இதில் ஆட் பண்ணி பார்க்கலாம் ஆசிடில். So it forms a pink color. ஓகே, அப்போ ப்ளூ லிட்மஸ் நம்ம டிப் பண்ணி பார்த்துருக்கோம். என்ன கலர் வந்துச்சு அப்படின்னா ரெட் கலரில் மாறிடுச்சு. ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் டு ரெட். ஃபினாஃப்தலின் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கும்பொழுது கலர்லெஸ்ஸாக தான் இருக்குது. மெத்தில் ஆரஞ்சு இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்பொழுது பிங்க் கலர் ஃபார்ம் ஆச்சு. இஸ் இட் கிளியர்? நம்ம நெக்ஸ்ட் ஒரு பேஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் ஒன் இட் இஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெட் லிட்மஸ் எடுத்து நான் டிப் பண்ணுறேன். என்ன கலர் ஆகுது, என்ன கலர் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ரெட் லிட்மஸ் சேஞ்சஸ் டு ப்ளூ. ஓகே, ஸோ இப்போ ப்ளூ லிட்மஸ் டிப் பண்ணி பார்க்கலாம். இந்த சாம்பிள் சொல்யூஷன் பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடு. ப்ளூ லிட்மஸ் டிப் பண்ணால் கலர் அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர் ஆட் பண்ணிடுறேன். மெத்தில் ஆரஞ்ச் இண்டிகேட்டர், ஆக்சுவலாக மெத்தில் ஆரஞ்சுடைய கலர் என்னென்னு சொன்னேன், எல்லோ.
ஸோ ஆட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த எல்லோ கலர் தான் இருக்குது, எல்லோ கலர் தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஃபினாப்தல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்க்கலாம். பேஸில் ஃபினாப்தல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணி பார்த்தா என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாம். இட் ஃபார்ம்ஸ் பிங்க் கலர். இப்போ நீங்களே சொல்லுங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு நான் எடுத்திருக்கேன். ரெட் லிட்மஸ் டிப் பண்ண என்ன கலர் வந்துச்சு? ப்ளூ. ரெட் லிட்மஸ் சேஞ்சஸ் டு ப்ளூ கலர் அண்ட் ப்ளூ லிட்மஸ் சேஞ்சஸ் டு ப்ளூ. அப்போ எந்த கலர் சேஞ்சஸும் அங்கே இல்லை. ஃபினாப்தல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்பொழுது என்ன கலர் வந்துச்சு அப்படின்னா பிங்க் கலர். ஓகே, மெத்தில் ஆரஞ்சோடைய கலரே எல்லோ தான், அதனால் எல்லோ கலர் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படின்னா ஆசிட் அப்படின்னா லிட்மஸ் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசிட் அப்படின்னா ரெட், டிடி. இது லிட்மஸ்க்கு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். லிட்மஸ் சொல்யூஷனுக்கு டிடி, ஆசிட்னா ரெட், பேஸ் ப்ளூ, பிபி பேஸ் ப்ளூ. பேஸ் அப்படின்னாலே ப்ளூ கலரில் தான் இருக்கும் லிட்மஸ் பேப்பர். அப்போது ரெட்டாக இருந்தால் ப்ளூவாக மாறும், ப்ளூவாக இருந்தால் ப்ளூவாக தான் இருக்கும். அப்போ ஆசிட் அப்படின்னா ரெட் கலரில் இருக்கும் லிட்மஸ் பேப்பர். அப்போ ரெட் லிட்மஸ் டிப் பண்ணிங்கன்னா ரெட் கலரில் தான் இருக்கும். ப்ளூ லிட்மஸ் டிப் பண்ணால் ரெட்டாக மாறிடும். ஓகே, ஃபினாப்தலின் பேஸில் தான் கலர் கொடுக்குன்றது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபினாப்தலின் பேஸில் பிங்க் கலர் கொடுக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மெத்தில் ஆரஞ்சு ஆசிடில் பிங்க் கலர் கொடுக்கும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் பார்க்கலாம். ஸோ ஆசிட் அண்ட் பேஸ் மெட்டல் கூட ரியாக்ட் ஆனால் என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஸோ ரியாக்ஷன் வித் மெட்டல். ஃபஸ்ட்டு நம்ம ஆசிட் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க், மெட்டல். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இட் ஃபார்ம்ஸ் சால்ட், ஜிங்க் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ், ஜிங்க் குளோரைடு. ஸோ இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ எப்பயுமே ஆசிடில் மெட்டல் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகிறது கிளியராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இது வந்து ஒரு டைல்யூட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இதில் நான் உங்களுக்கு ஜிங்க் மெட்டலை டிப் பண்ணுறேன், ஜிங்க் மெட்டலை ஆட் பண்ணுறேன். என்ன ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் கிளியராக இருக்குது. பபுள்ஸாக ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அந்த கேஸ் வெளியில் வரும், ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும் ஆக்சுவலாக. I think it is clear. Okay. ஸோ எந்த ஒரு மெட்டலாக இருந்தாலும் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு பேஸ், ரியாக்ஷன் வித் மெட்டல் பேஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்க் மெட்டல் ரியாக்ஷன் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ எல்லா மெட்டலும் பேஸ் கூட ரியாக்ட் ஆகாது, ஒரு சில மெட்டல்ஸ் தான் பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். ஓகே, zinc plus sodium hydroxide, it gives sodium zincate, Na2 Zn O2 plus hydrogen gas.
Na2ZnO2. ஸோ அப்போ சோடியம் இங்கே 2 இருக்குது, அப்போ 2. ஓகே, ஸோ சோடியம் ஜின்கேட் ஃபார்ம் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெட்டல் கார்பனேட்ஸ் ஆசிட் கூட எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ் எப்படி ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் கார்பனேட் எடுத்துக்கலாம். சோடியம் கார்பனேட் and sodium hydrogen carbonate NaHCO3. sodium bicarbonate சொல்லலாம், இல்லை sodium hydrogen carbonate ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுது. ஸோ HCl ஸோ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இதுதான் ரிலீஸ் ஆகும். எப்பயுமே ஆசிட் கூட மெட்டல் கார்பனேட்ஸ் அண்ட் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும் அண்ட் தென் இட் ரிலீசஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இதே தான் இங்கேயும் ஃபார்ம் ஆகும். NaCl ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஓகே, இப்போது இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணணும். இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ சோடியம் 2 இருக்குது, அப்போ நம்ம இங்கே 2 போட்டுக்கலாம். அப்போ Cl2 இருக்குது இங்கே, அப்போ இங்கே 2 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பேலன்ஸ் ஆகிருக்கும். ரியாக்ஷன் கெட்ஸ் பேலன்ஸ்டு. ஓகே, ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு கேஸை லைம் வாட்டரில் பாஸ் பண்ணலாம். கால்சியம் ஹைட்ராக்சைடு இது லைம் வாட்டர். அப்படி லைம் வாட்டரில் பாஸ் ஆகும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு ஒயிட் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகும். ஒயிட் ப்ரிசிபிடேட் calcium carbonate plus water. So this is white precipitate actually. So carbon dioxide turns lime water milky அப்படினு சொல்லலாம். Carbon dioxide turns lime water milky. So white precipitate. Okay, so the reaction gets balanced. இந்த கால்சியம் கார்பனேட்டில் நம்ம எக்ஸஸாக கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா கால்சியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகிடும். CaHCO3 கால்சியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் திஸ் ஒன் இட் இஸ் soluble in water. ஸோ நம்ம இந்த ரியாக்ஷன் பார்த்தாச்சு. இப்போ limestone, chalk and marbles are the different forms of calcium carbonate. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். limestone, chalk and marbles are the different forms of calcium carbonate. ஸோ இப்போ நம்ம பார்த்த ரியாக்ஷனை ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா மெட்டல் கார்பனேட்டாக இருக்கலாம், இல்லை மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டாக இருக்கலாம். மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும் பொழுது சால்ட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் இதுதான் ஃபார்ம் ஆகும். மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் reacts with acid means it gives salt plus carbon dioxide plus water. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது ஆசிட் ப்ளஸ் பேஸ் gives salt plus water அப்படின்னு தெரியும்.
ஓகே, இப்போ நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா ஒரு மெட்டல் ஆக்சைடு சூஸ் பண்ணிக்கிறேன். மெட்டல் ஆக்சைடு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஜிங்க் ஆக்சைடு எடுத்துக்கலாமா? ஜிங்க் ஆக்சைடு. ஓகே, அதை ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணுறேன். ஆசிட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் HCl எடுத்துக்கலாம். HCl. ஓகே, ஸோ மெட்டல் ஆக்சைடு ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்பொழுது சால்ட்டு தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஜிங்க் குளோரைடு, சால்ட் ப்ளஸ் வாட்டர் H2O. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணணும்னா இங்கே 2 போட்டால் பேலன்ஸ் ஆகிடும். அப்போது ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் ஒன்று சேர்ந்தால் சால்ட் ப்ளஸ் வாட்டர் நமக்கு கிடைக்குது. இதே மாதிரி தான் இங்கே சால்ட் ப்ளஸ் வாட்டர் நமக்கு கிடைக்குது. நம்ம ஆசிட் சூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் பேஸ்க்கு பதிலாக என்ன எடுத்திருக்கோம்? மெட்டல் ஆக்சைடு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மெட்டல் ஆக்சைடு இஸ் செட் டு பி பேசிக் இன் நேச்சர். மெட்டல் ஆக்சைடு இஸ் செட் டு பி பேசிக் இன் நேச்சர். நீங்கள் மொபைல் அப்படின்றது இருக்குல்ல, வார்த்தை இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன், MOB அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. MOB. ஸோ மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். மெட்டல் ஆக்சைட்ஸ் ஆர் பேசிக் இன் நேச்சர். இஸ் இட் கிளியர்? இப்போ நம்ம நான் மெட்டலிக் ஆக்சைடு அசிடிக் இன் நேச்சராக தான் இருக்கும். அதை நம்ம எப்படி ஒரு ரியாக்ஷன் வச்சு நம்ம பார்க்கலாம். மெட்டல் ஆக்சைடு இஸ் செட் டு பி பேசிக் இன் நேச்சர். ஓகே, அப்போ ஒரு ஆசிட் ஒரு பேஸ் ஒன்று சேர்ந்த சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ நான் மெட்டல் ஆக்சைடு ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு சூஸ் பண்ணிக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு பேஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த ரியாக்ஷன் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு லைம் வாட்டர் அப்படின்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, கால்சியம் ஹைட்ராக்சைடில் பாஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரெசிபிடேட் கால்சியம் கார்பனேட் ஃபார்ம் ஆச்சு ப்ளஸ் வாட்டர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரெசிபிடேட், ஒயிட் ப்ரெசிபிடேட், ஒரு சால்ட். ஸோ இந்த ரியாக்ஷன் மாதிரியே தான் இங்கே இருக்கு. ஒரு ஆசிட் ஒரு பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். அப்போ பேஸ் இங்கே சால்ட் வாட்டர் இருக்கு, இது வரைக்கும் காமன். அப்போ ஆசிடுக்கு பதிலாக இங்கே என்ன நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்? நான் மெட்டல் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு எக்ஸாம்பிள். ஓகே, அப்போது நான் மெட்டல் ஆக்சைடு இஸ் செட் டு பி non-metallic oxide is said to be is acidic in nature. Acidic in nature. Is it clear? Okay. இப்போ ஆசிடுக்கு பேஸும் சில காமனான விஷயங்கள் இருக்கும். என்ன அப்படின்றத பார்க்கலாம். குளுக்கோஸ், HCl, sulfuric acid H2SO4 and ethanol. ஸோ இது எல்லாத்தையும் நான் வாட்டரில் 1 by 1 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்பொழுது எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் எது கண்டக்டிவிட்டியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் அயான்ஸாக பிரியுதோ அதுதான் கண்டக்டிங் நேச்சரில் இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டியில் இருக்கும். பட் இந்த குளுக்கோஸ் அண்ட் எத்தனால் கண்டக்டிவிட்டி நேச்சரில் இருக்காது. ஏன்னா இது அயான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலை. அயான்ஸ் ப்ரொடியூஸ் ப்ளஸ்ஸாகவும் Cl மைனஸாகவும் பிரியுது. அப்போ அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி சல்ஃபியூரிக் ஆசிட் H ப்ளஸ் HSO4 மைனஸ். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைடு Na ப்ளஸ் OH மைனஸ். ஸோ இந்த மாதிரி அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால இதெல்லாம் கண்டக்டிவிட்டி நேச்சரில் இருக்கும். இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. பட் குளுக்கோஸ் அண்ட் எத்தனால் ஜஸ்ட் வாட்டரில் டிசால்வ் ஆகுமே தவிர அயான்ஸாக பிரியாது. அயான்ஸாக பிரியறது வேறு, ஜஸ்ட் டிசால்வ் ஆகிறது வேறு. இஸ் இட் கிளியர்? ஓகே, இது ஆசிடுக்கும் பேஸுக்கும் ஒரு காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்.
ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆசிட் இருக்குது, அது ஆசிட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆசிட்டாக இருக்குது, இல்லை வீக் ஆசிட்டாக இருக்குது, இல்லை H+ அயான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, பேஸ் ரொம்ப அதிகமாக பேஸாக இருக்குது. அதெல்லாம் எப்படி சார் நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ யுனிவர்சல் இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. யுனிவர்சல் இண்டிகேட்டர், அதாவது பிஹெச் பேப்பர் இருக்குது. இந்த பிஹெச் பேப்பரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிஹெச் அப்படின்றது என்னென்னா டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ், எல்லா இண்டிகேட்டர்ஸையும் கம்பைன் பண்ணுறது அந்த பிஹெச். ஸோ இட் இஸ் நத்திங் பட் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு -log of H+ ions, தட் இஸ் பொட்டைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜெர்மனில். பொட்டைன்ஸ் இன் ஜெர்மன் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர். தட் இஸ் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் இந்த pH வேல்யூ. அப்போது டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் கலர் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் கலரை வச்சு நாம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ் எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ pH எக்ஸாக்டாக 7ல் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரல் சொல்யூஷன். pH எக்ஸாக்டாக 7ல் இருக்குன்னா நியூட்ரல் சொல்யூஷன். எந்த அளவுக்கு H+ அயான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கோ pH வேல்யூ அந்த அளவுக்கு குறையும். ஸோ 0 to 14 தான் அதனுடைய வேல்யூ, 0 to 14. ஸோ அப்போ pH <7 இருக்குது அப்படின்னா தட் இஸ் அசிடிக் நேச்சர். அசிடிக் நேச்சரில் இருக்குது சொல்யூஷன். தென் pH <7 இருக்குது, 7 to 14 தட் இஸ் அல்கலின் நேச்சரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ டிஃப்ரெண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ அயான்ஸ்க்கு OH- அயான்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கலரை வச்சு நம்ம என்ன pH வேல்யூ அப்படின்றத கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் pH பேப்பர். இந்த pH பேப்பர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வாட்டரில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணுறேன், அண்ட் தென் ஆசிட், அண்ட் தென் பேஸில் டிப் பண்ணுறேன். ஸோ திஸ் ஒன் இட் இஸ் ஆசிட். இந்த ஆசிடில் டிப் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இட் சேஞ்சஸ் டு ரெட் கலர், ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வச்சு இதனுடைய pH என்ன ரேஞ்சில் இருக்குன்றதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். அரவுண்ட் pH 1ல் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பேஸில் டிப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நியூட்ரல் சொல்யூஷன் வாட்டரில் டிப் பண்ணி பார்க்கலாம். வாட்டரில் டிப் பண்ணி பார்க்கலாம், என்ன pH அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த pH பேப்பர் இந்த வேல்யூவுக்கும் இந்த கலரில் இந்த பேப்பரை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 7ல் இருக்கும். அந்த கலர் சிமிலராக இருக்கும், மைல்டு க்ரீன் கலர். ஸோ சேமாக இருக்கும். ஸோ வாட்டரில் நம்ம டிப் பண்ணோம் அப்படின்னா pH வேல்யூ 7 அப்படின்றது தெரிஞ்சிடும். இதையே நான் பேஸில் டிப் பண்ணுறேன். பேஸ் சோடியம் ஹைட்ராக்சைடே எடுத்துக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு, it changes to blue color. It changes to blue color. Around 12 இருந்து 14 குள்ளார இருக்கு. ஸோ கலர் சிமிலராக தெரியும் உங்களுக்கு. ஓகே,
ஸோ pH எக்ஸாக்டாக 7ல் இருக்குது அப்படின்னா அது நியூட்ரல் சொல்யூஷன், அண்ட் தென் லெஸ் தென் 7 இருக்குன்னா அது அசிடிக், அண்ட் தென் கிரேட்டர் தென் 7 இருக்குன்னா அது அல்கலைன் சொல்யூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப் நம்ம பார்க்கலாம். ஸோ importance of pH in everyday life. நம்ம பாடி வந்து 7 to 7.8 pH ரேஞ்சில் தான் பாடி ஃபங்க்ஷன் ஆகும், பாடி ஒர்க் ஆகும். ஸோ அவர் பாடி ஃபங்க்ஷன்ஸ் இன் pH ரேஞ்ச் 7 to 7.8. ஸோ வாட்டரோட pH வந்து அரௌண்ட் 7 அப்படின்னு சொன்னேன். ஸோ pH ஆஃப் ரெயின் வாட்டர் லெஸ் தென் 5.6 இருக்குது அப்படின்னா that is said to be acid rain. That is said to be acid rain. If the pH of rainwater is less than 5.6 means that is said to be acid rain. Okay, right. Next, pH in our digestive system. அதாவது நம்ம பாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜென்ரேட் ஆகுது. அதுதான் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணும். ஸோ லார்ஜர் ஃபுட் பார்ட்டிகல்ஸை ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இங்கே நம்ம ஸ்டொமக்கில் ஜென்ரேட் ஆகுது. சப்போஸ் நமக்கு இன்டைஜஷனாக இருக்குது, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலை அப்படின்னா அந்த நேரத்தில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்சர் இல்லை ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக எரிச்சல் ஊட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேர்னிங் சென்சேஷன் இருக்கும் ஸ்டொமக்கில். அந்த டைமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜெலிசில் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஜெலிசில். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் ஆஃப் மெக்னீஷியா அப்படின்னு சொல்லலாம். அதாவது மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு தான். நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து டைஜஸ்ட் பண்ணும். சப்போஸ் நம்ம பாடியில் நம்ம ஸ்டொமக்கில் இன்டைஜஷனாக இருக்குது, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கலை அப்படின்னா ஆசிட் கண்டென்ட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நமக்கு அந்த பேர்னிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ அப்போது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஆசிடை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நியூட்ரலைஸ் ஆகிடும். ஸோ இட் இஸ் அ மைல்டு பேஸ். Magnesium hydroxide is said to be mild base. So it is nothing but milk of magnesia. ஸோ இதுதான் அந்த பேர்னிங் சென்சேஷனை கொஞ்சம் ரிலீவ் பண்ணிவிடும். சரிங்களா, பேர்னிங் சென்சேஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். இதுதான் ஜெலிசில் நம்ம எடுத்துக்கிறது, ஜெலிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டூத் டிகேல pH வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகுது. அதாவது pH லெஸ் தென் 5.5 இருக்குது அப்படின்னா நம்ம டீத்தில் லெஸ் தென் 5.5 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய டீத் வந்து கரோட் ஆக ஆரம்பிக்கும். டீத் வில் கெட் கரோடட். என்ன சார் அப்படின்னா நம்ம அந்த டீத் எனாமல் வந்து எதனால் உருவாயிருக்கு அப்படின்னா கால்சியம் பாஸ்பேட்டால் உருவாயிருக்கு. Our teeth enamel is made up of calcium phosphate. It is the strongest part in our body. பட் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வாட்டரில் டிசால்வ் ஆகாது. அண்ட் தென் அதை வந்து கரோட் ஆகிறது கஷ்டம்தான். ஓகே, சப்போஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம பல்லிலே மாட்டிக்கும். சரிங்களா, அப்போ அந்த டைம் பாக்டீரியா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸை யூஸ் பண்ணும் பொழுது இட் ஜெனரேட்ஸ் ஆசிட். அப்போ அந்த பாக்டீரியா ஆசிட்டை ஜென்ரேட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த pH வேல்யூ ரெடியூஸ் ஆகிடும், 5.5க்கு ரெடியூஸ் ஆகிடும். அப்போ அந்த 5.5க்கு ரெடியூஸ் ஆகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பல் என்ன ஆகிடும், கொஞ்சம் கொஞ்சமாக கரோடாக ஆரம்பிக்கும், சொத்த பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா நாம் எடுத்துக்கிற டூத் பேஸ்ட்டு தான். ஓகே, அந்த டூத் பேஸ்ட் அப்படின்றது பேஸ். ஸோ அப்போது அந்த ஆசிட் நேச்சரை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான்
நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த பேஸ்ட் வந்து பேசிக் நேச்சரில் இருக்குது. ஸோ தட் அந்த கரோஷனை ரிடியூஸ் பண்ணுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா செல்ஃப் டிஃபென்ஸ் பை அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். செல்ஃப் டிஃபென்ஸ் பை animals and plants through chemical warfare. ஒன்றும் கிடையாது. இந்த தேனி இருக்கு இல்லையா, தேனி கொட்டுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இட் லீவ்ஸ் மெத்தனாயிக் ஆசிட். நம்ம பாடிக்கு மெத்தனாயிக் ஆசிட் அனுப்பிடும். சரிங்களா? ஸோ ஹனி பீ ஸ்டிங், ஹனி பீ ஸ்டிங் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் அது மெத்தனாயிக் ஆசிடை ஜெனரேட் பண்ணிவிடும். அப்போது ஸோ அதனால் நமக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். மெத்தனாயிக் ஆசிட் நம்ம பாடியில் இருக்கிறதுனால ரொம்ப பெயின் அதிகமாக இருக்கும் அந்த ஏரியாவில். இது ஆக்சுவலாக ஆசிட். அப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேஸை கொஞ்சம் அந்த இடத்துல யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணும் பொழுது பெயின் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நெட்டில் லீவ்ஸ், சரிங்களா? ஸோ அந்த நெட்டில் லீவ்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா தெரியாமல் இது மேலே நாம் கை வச்சிட்டோம் அப்படின்னா அதனுடைய முள் நம்ம பாடியில் ஏறிடும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுவும் மெத்தனாயிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவும் மெத்தனாயிக் ஆசிட் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ அந்த மெத்தனாயிக் ஆசிட் அப்படின்றது இருக்கிறதுனால தான் நம்ம பாடியில் அதிகமாக பெயினை ஏற்படுத்தும். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா நேச்சுரலாக ஒரு சில சப்ஸ்டன்சஸில் ஆசிட் கண்டென்ட் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ நெட்டில் லீவ்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட். ஓகே. ஸோ வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்குது. கர்ட் லாக்டிக் ஆசிட், கர்டில் லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஆரஞ்சில் ஆரஞ்சு லெமன் இதெல்லாம் சிட்ரிக் ஆசிட் இருக்கும். ஆரஞ்ச் லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது. அண்ட் தென் டொமேட்டோவில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட் இருக்குது. டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட். தென் டேமரிண்ட் புளி, அதில் என்ன இருக்குன்னா டாட்டாரிக் ஆசிட் இருக்குது. டாட்டாரிக் ஆசிட். தென் நெட்டில் லீவ்ஸ் அண்ட் ஹனி பீ ஸ்டிங். நெட்டில் லீவ்ஸ் அதுலேயும் என்ன இருக்குது அப்படின்னா மெத்தனாயிக் ஆசிட் இருக்குது. ஓகே. இப்போ நாம் நெக்ஸ்ட் சால்ட்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம பார்க்கலாம். pH ஆஃப் சால்ட்ஸ். ஓகே. ஸோ ஆசிடோட pH லெஸ் தென் 7 இருக்குன்னு தெரியும். பேஸோட pH கிரேட்டர் தென் 7. அப்போ சால்ட்டோட pH என்ன இருக்கும்னா ஆசிட் அண்ட் பேஸ் கம்பைன் ஆனால் தான் நமக்கு சால்ட்டு கிடைக்கும். ஸோ சால்ட்டோட pH ஈக்குவல் டு 7. ஓகே. ஸோ சோடியம் குளோரைடு இதுதான் ரா மெட்டீரியல். நமக்கு மற்ற சால்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோடியம் குளோரைட் தான் ரா மெட்டீரியல். இது சீ வாட்டரில் தனியாக தான் இருக்கும். சீ வாட்டரில் நிறைய சால்ட் இருக்கும். பட் சோடியம் குளோரைட் மட்டும் செப்பரேட்டடாக தான் இருக்கும். அண்ட் தென் இது வந்து ப்ரௌன் கலர்லேயும் இருக்கும் பிகாஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். ஸோ சோடியம் குளோரைட் ப்ரௌன் கலரில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் ப்ரெசென்ட். ஸோ தட் இட் இஸ் கால்டு ராக் சால்ட் அப்படின்னு சொல்லலாம். ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோடியம் குளோரைடு யூஸ் பண்ணி எப்படி மற்ற மெட்டீரியல்ஸ் மற்ற சால்ட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, chlor-alkali process. சோடியம் ஹைட்ராக்சைடு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு சோடியம் குளோரைட், வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். இதுதான் பிரைன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைன் சொல்யூஷன். சால்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பிரைன் சொல்யூஷன் சொல்லலாம். இதில் கரண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, எலக்ட்ரிசிட்டி. இப்படி கரண்ட் பாஸ் பண்ணும் பொழுது நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் குளோரின் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ குளோரின் ஆனோடில் ஃபார்ம் ஆகும்.
ஆனோடில், அண்ட் ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோடில் கிடைக்குது. ஹைட்ரஜன் கேஸ் கேத்தோடில் இருக்கும், குளோரின் வந்து ஆனோடில் இருக்கும். ஸோ குளோர் அல்கலி ப்ராசஸ் அப்படின்னா இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் குளோரின் நமக்கு கிடைச்சிருக்கு, குளோரின் அண்ட் தென் அல்கலி சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன், அல்கலி நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இது மூணுமே நமக்கு முக்கியம்தான். சரிங்களா? சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்சோ இம்பார்ட்டன்ட், அண்ட் தென் குளோரின் யூஸ் பண்ணி நம்ம ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோரின் கால்சியம் ஹைட்ராக்சைடில் மிக்ஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா CaOCl2. இதுதான் ப்ளீச்சிங் பவுடருடைய ஃபார்முலா ரெப்ரசன்டேஷன். CaOCl2 ப்ளஸ் H2O ப்ளஸ் வாட்டர். ஸோ ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு குளோரின் கேஸ் யூஸ் ஆகுது. நம்ம இந்த ஸ்லேக்டு லைமில் மிக்ஸ் பண்ணும்பொழுது ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்குது. ப்ளீச்சிங் பவுடர் வாட்டரில் இருக்கக்கூடிய ஜெர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக டிஸ்இன்ஃபெக்டிங் ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருக்குது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீச்சிங் பவுடர் அண்ட் தென் ஃபார் வாஷிங் பர்பஸ் ஆல்சோ இட் இஸ் யூஸ்டு. நம்ம அடுத்த டாபிக் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்கிங் சோடா பார்க்கலாம். பேக்கிங் சோடா அப்படின்றது பேக்கிங் சோடா கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ராக் சால்ட், அதாவது சோடியம் குளோரைட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சோடியம் குளோரைட் தான் ரா மெட்டீரியல் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஓகே, சோடியம் குளோரைட் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் அமோனியா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அமோனியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. NH4Cl அமோனியம் குளோரைட் ப்ளஸ் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3. சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3. சரிங்களா? ஸோ இதுதான் பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடா இது ஹீட் பண்ணாலோ இல்லை குக்கிங்கில் யூஸ் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் குக்கிங்கில் யூஸ் பண்ணும்பொழுது, அதாவது ஹீட் ஆகும்பொழுது என்னாகும் அப்படின்னா சோடியம் கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகிடும், Na2CO3 கன்வெர்ட் ஆகிடும். ப்ளஸ் இட் ப்ரொடியூசஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். சரிங்களா? ஓகே, ஸோ மெயின் யூஸ் ஆஃப் பேக்கிங் சோடா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கிங் பவுடர் அண்ட் தென் இதை மைல்டு ஒரு ஆன்டி ஆசிட்ஸாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷராகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, பேக்கிங் பவுடர் அப்படின்னா பேக்கிங் சோடா ப்ளஸ் சம் எடிபிள் பார்ட் ஆஃப் ஆசிட், அதாவது டாட்டாரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். டேமரின்ல இருக்கக்கூடிய ஆசிட் டாட்டாரிக் ஆசிட். ஸோ இது ரெண்டும் கம்பைன் ஆகிறது தான் இந்த பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர். ஸோ இது என்ன சார் ஆகும் அப்படின்னா பேக்கிங் சோடான்றது சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட். ஸோ ஆசிட் எடிபிள் பார்ட் இது. ஆசிட். ஸோ குக்கிங்கில் யூஸ் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் சால்ட் ஆஃப் ஆசிட். சால்ட் ஆஃப் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் நம்மளுடைய இந்த ப்ரெட்டு இந்த கேக்கில் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் ரெஸ்பான்சிபிள் நம்மளுடைய கேக் ப்ரெட் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு காரணம் இது தான். சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வாஷிங் சோடா பார்க்க போகிறோம். ஸோ வாஷிங் சோடா இஸ் நத்திங் பட் சோடியம் கார்பனேட் 10H2O. ஸோ இது எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம பேக்கிங் பவுடரை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ NaHCO3 இதை ஹீட் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னு சொன்னோம், சோடியம் கார்பனேட் ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். ஓகே,
ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டை ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா நமக்கு வாஷிங் சோடா கிடைச்சிரும். Recrystallization of sodium carbonate, baking soda, we get washing soda, 10H2O. இது மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போராக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறாங்க வாஷிங் சோடா. அண்ட் தென் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க சோடியம் கார்பனேட்டை, வாஷிங் சோடாவை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா 10 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக சர்டைன் சப்ஸ்டன்ஸ் வந்து ட்ரையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வாட்டர் இருக்கும் சர்டைன் ரேஷியோவில். ஸோ கெமிக்கலாக வாட்டர் இருக்கிறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் டாபிக் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அதில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட் என்ன கலர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக காப்பர் சல்ஃபேட் ட்ரையாக கிறிஸ்டல்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் காப்பர் சல்ஃபேட் அப்படின்றது பென்டாஹைட்ரேட்டாக இருக்கும். பென்டாஹைட்ரேட் இது ஹீட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா, ஸோ இதில் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 5. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 5. ஸோ ஹீட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்துடும். இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இது ஆக்சுவலாக ப்ளூ விட்ரியால்னு சொல்லுவாங்க, ப்ளூ கலரில் இருக்கும். இது ஹீட் பண்ணும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒயிட் கலரில் வந்துடும். ஸோ வாட்டர் இல்லை, ஒரு சப்ஸ்டன்ஸில் வாட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் அன்ஹைட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மறுபடியும் மாய்ஸ்டன் பண்ணுறீங்க, வாட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னாகும், மறுபடியும் ப்ளூ கலரில் வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் ஃபெர்ரஸ் சல்ஃபேட். ஃபெர்ரஸ் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். ஹெப்டாஹைட்ரேட் ஹீட் பண்ணும்பொழுது என்னாகும், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஜிப்சம். ஜிப்சமும் இதே கேட்டகரி தான். கால்சியம் சல்ஃபேட், கால்சியம் சல்ஃபேட் தான் ஜிப்சம். ஸோ கால்சியம் சல்ஃபேட் 2H2O இதுதான் ஜிப்சம். இதில் 373 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்பொழுது என்னாகும் அப்படின்னா 373 கெல்வின் ஹீட் பண்ணும்பொழுது வாட்டர் மாலிகுல்ஸ் ரிமூவ் ஆகிட்டு கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும். கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஸோ இதுக்கு பேர் தான் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க ஒன்று. அண்ட் தென் ஃப்ராக்சர்டு போன்ஸை திரும்ப ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே, இதான் கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இப்போ நீங்கள் கால்சியம் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஜிப்சம் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா? கால்சியம் சல்ஃபேட் half H2O, நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு ஜிப்சம் ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர்.